தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ராபர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் எஸ்.எம். பாண்டி இயக்கிருக்காரு. இந்த படத்துல சத்யா, டேனியல் போப், சென்ராயன் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காதனால கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிற நாயகன் சத்யாவுக்கு வாழ்க்கையில ஒரு சொகுசு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பணத்துக்காக வழிப்பறி, செயின் பறிப்பு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுறாரு. பணமும் சம்பாதிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கொலை செய்யவும் துணிகிறாரு. இதனால இவருக்கு தொழில் ரீதியா எதிரிகள் அதிகரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவரால பாதிக்கப்பட்டவங்க இவரை பழி தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விரட்டுறாங்க. இதுல இருந்து நாயகன் சத்யா தப்பிச்சாரா இல்லையா, இல்ல தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாரா, இல்ல தன்னுடைய வாழ்க்கையில திருந்தினாரா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் சத்யா அதாவது ஒரு பெரிய புதிய கதாபாத்திரம் அப்படிங்கறதுனா இல்ல, வழக்கமான கதாபாத்திரம் அப்படிங்கறதுனால தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறைவில்லாம நிறைவா பண்ணியிருக்காரு. அதே போல அப்பாவித்தனமான முகம், அளவான பேச்சின் மூலமா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா இவர் குற்ற செயல்கள்ல ஈடுபடும் போது பார்வையாளர்களை பதற வைக்கிறார். அதே போல இந்த படத்தினுடைய வில்லன் டேனியல் போப் பெரிய அளவுல மிரட்டல அப்படின்னாலுமே சொதப்பாம தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிஞ்ச அளவுக்கு குறைவில்லாம பண்ணியிருக்காரு. அதே போல ஜெயில கெத்தா என்ட்ரி கொடுக்கிற சென்ராயன் அவருடைய கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா சப்பையா முடியுது. ஆனா அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, பின்னணி இசை இந்த படத்துல ரொம்ப நேர்த்தியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மெட்ரோ படத்தை இயக்கிய ஆனந்த் கிருஷ்ணன் கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதிய எஸ்.எம். பாண்டி மெட்ரோ படத்துல வர ஒரு சில காட்சிகளை அப்படியே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அது திரையிலும் சரி, பார்வையாளர்களையும் சரி ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தல. அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கு வர நபர்கள் கிட்ட வழிப்பறி, அதே போல பாத்தீங்கன்னா செயின் பறிப்பு, அந்த காட்சிகள்லாம் சரி. ஆனா தொடர்ந்து அதே காட்சிகளை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல ஏற்கனவே எடுத்த படத்துல ஒரு சில காட்சிகளை யூஸ் பண்ணது. இப்படி எஸ்.எம். பாண்டி இவர் இயக்கிய இந்த படம் பெரிய அளவுல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெரிய அளவுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.